இசை தந்து இல்வாழ்வின் இடர் நீக்கி காப்பவளே, விசையுடனே மனமாலை விருப்பமோடு அளிப்பவளே, திசையெல்லாம் திருவிளங்க திருவடியால் நடந்தவளே, அசைவற்ற பொருளதையும் ஆட்சி செய்வாய் துர்க்கையிலே. அஸ்ட்ரோ டைம் 7 நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை சதுர்த்தி பூரம் நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 10வது மாதமான அக்டோபர் மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் புதன், கேது, சூரியன், துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த அக்டோபர் மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த அக்டோபர் மாதத்தில் சூரியன் கன்னி மற்றும் துலாம் ராசியில் பயணம் செய்வார். அக்டோபர் 3ஆம் தேதி நவராத்திரி துவங்குகின்றது. இந்த நவராத்திரியின் 9வது நாளில் அனைத்து தெய்வங்களிடமிருந்தும் பெற்ற ஆயுதங்களுக்கு அன்னை பூஜை செய்து வழிபட்டதாக புராணங்கள் சொல்கின்றன. இதை நினைவுபடுத்தும் விதமாகவே சரஸ்வதி பூஜை அன்று நாம் அன்றாடம் பயன்படுத்தும் நம்முடைய வாழ்விற்கு ஆதாரமாக திகழும் பொருட்களை வைத்து கொண்டாடுகின்றோம். இந்த வருடத்திற்கான சரஸ்வதி பூஜை அதாவது ஆயுத பூஜை 11/10/2024 வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுகின்றது. மேலும் விஜயதசமி திருநாள் 12/10/2024 அன்று வருகின்றது. நமக்கு காரிய வெற்றியை தரும் அருளும் திருநாள் விஜயதசமி. எந்த ஒரு புதிய முயற்சிகளை தொடங்கினாலும் வெற்றி நிச்சயம் என்பது நம்பிக்கை. இந்த தினத்தில் புதிய தொழில்கள் தொடங்கலாம், பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்கலாம், இசை, பாட்டு, நடனம் போன்ற கலைகளை கற்க தொடங்கவும் உகந்த நாள். மேலும் இந்த நாளில் அவரவர் தங்களின் குரு மற்றும் ஆசிரியரை சந்தித்து ஆசி பெறுவது மிகவும் சிறப்பு. ஒருவர் வாழ்க்கையில் கல்வி, செல்வம், வீரம் ஆகிய மூன்றும் முக்கியம். கல்வி இருந்தால்தான் அதன் மூலம் ஈட்டிய பணத்தை வீரத்தால் பாதுகாத்து கொள்ள முடியும். அந்த வகையில் நவராத்திரியின் முதல் 3 நாட்கள் வீரம் தரும் துர்க்கையையும், அடுத்த 3 நாட்கள் செல்வம் தரும் லட்சுமி தேவியையும், இறுதி 3 நாட்கள் கல்வியை வழங்கும் சரஸ்வதி தேவியையும் வழிபடுகின்றோம். நவராத்திரி வழிபாடு நம் இல்லத்தில் நல்ல நிகழ்வுகளை நடத்தி தரும். சரஸ்வதி பூஜை என்று கலைவாணியை வழிபட்டால் கல்வி செல்வம் கிடைக்கும். அதற்கு மறுநாள் விஜயதசமி அன்று அம்பிகையை வழிபட்டு புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் அது வெற்றியாக முடியும். மேலும் இந்த மாதம் முழுவதும் குருவும் சனியும் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார்கள். குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரமாகின்றார். சனி பகவான் கும்பராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார். அக்டோபர் 6ஆம் தேதி புதன் துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்றார். அக்டோபர் 14ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகின்றார். அக்டோபர் 18ஆம் தேதி சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்றார். அக்டோபர் 23ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகின்றார். அக்டோபர் 25ஆம் தேதி புதன் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். புத பகவானை ராசிநாதனாக கொண்ட கன்னியா ராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிநாதன் புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றார் மற்றும் கேது சூரியன் இணைந்து சஞ்சரிக்கின்றார்கள். 2ஆம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன், 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் குரு பகவான், 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய். மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் வக்ர பெற்று சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் உருவாகும். பூர்வீக சொத்துக்களை பிரித்துக் கொள்வதில் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும். வேலை பளு கூடும். உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். உடல் நலத்தில் கவனம் தேவை. எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. பொறுமையும் நிதானமும் தேவைப்படும் நேரம் இது. மேலும் மாத தொடக்கத்தில் கன்னிராசியில் புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் புதன். அவர் உச்சம் பெறுவது நன்மைதான். தொழில் வெற்றி நடை போடும். எதிர்பார்த்த தொகை கைக்கு வந்து சேரும். அழியாத புகழுக்கு அஸ்திவாரம் அமைத்து கொடுக்கும். நல்ல காரியம் ஒன்று செய்வீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் அதிகாரிகள்
அதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். அலுவலகத்தில் நீங்கள் கேட்ட சலுகைகளும் கிடைக்கும். மேலும் அக்டோபர் 6ஆம் தேதி துலாம் ராசிக்கு உங்கள் ராசிநாதன் புதன் செல்கிறார். அவர் அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தையும் உருவாக்குகிறார். எனவே பொருளாதார நிலை உயரும். புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். பலமுறை முயற்சித்தும் முடியாத காரியங்கள் இப்பொழுது முடிவிற்கு வரும். இதுவரை எதிர்பார்த்து காத்திருந்த வெளிநாட்டு யோகம் இப்பொழுது கைக்கு கிடைக்கும். பிள்ளைகளின் திருமண பேச்சு நல்ல முடிவிற்கு வரும். வியாபார விரோதங்கள் விலகும். புதிய கலை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா போன்றவை நடைபெற வழிபிறக்கும். மேலும் அக்டோபர் 14ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு செல்கிறார். 15ஆம் தேதி குரு ரிஷபராசியில் வக்ரம் பெறுகின்றார்கள். இந்த இரண்டு கிரகமும் முரண்பாடான கிரகம். இவர்கள் பார்வை பலத்தால் உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் இந்த மாதம் ஏற்படும். விலகிய சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். வியாபாரம் வெற்றி நடை போடும். அதிகாரத்தில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். பங்காளி பகை மாறும். பரிசீலனையில் இருந்த பதவி உயர்வு கிடைக்கும் நேரம் இது. மேலும் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கலாம். உங்கள் மீதான பொல்லாப்பு மறையும். மதிப்பு மரியாதை சிறப்பாக இருக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். குரு சனி பகவானின் பார்வையால் பொன்பொருள் கிடைக்கும். மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அதிகரிக்கும். பெண்கள் மிக உறுதுணையாக இருப்பார். இறுக்கமான நிலை மாறும். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். கணவன் மனைவியிடையே அன்பு பெருகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீடு மனை வாங்கும் யோகம் கூடி வரும். சகோதரிகள் மூலம் உதவி கிடைக்கும். உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் கிடைக்கும். தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இருக்கும். கோரிக்கைகள் நிறைவேறும். விரும்பிய இடத்துக்கு மாற்றம் கிடைக்கும். ஆசிரியர்கள் மேன்மை காண்பார்கள். எந்த பிரச்சனையையும் முறியடித்து வெற்றிக்கு வழி காணலாம். முக்கிய கோரிக்கைகளை வைக்கலாம். மருத்துவர்கள் கூடுதல் பலன்களை காண்பீர்கள். உங்கள் திறமை பளிச்சிடும். அதற்குரிய வருமானமும் வரும். வக்கீல்களுக்கு வழக்குகள் சிறப்பாக இருக்கும். யாருடைய உதவியையும் நாடாமல் தானே காரியத்தை சாதிப்பீர்கள். நீங்கள் நடத்தும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் நம்பிக்கையுள்ள நண்பர்கள், பெரியோர்கள் ஆலோசனையுடன் முன்னேற்றம் காணலாம். அச்சகம், பத்திரிகை, பப்ளிகேஷன், கட்டுமான ஆலோசகர் போன்ற தொழில் நல்ல வளர்ச்சியை அடையும். தங்கம், வெள்ளி, வைர நகைகள் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபத்தை பெறுவீர்கள். வாடிக்கையாளர் மத்தியில் நல்ல பெயர் கிடைக்கும். நல்ல வளர்ச்சி இருக்கும். பெண்களை பங்குதாரராக கொண்ட நிறுவனம் நல்ல முன்னேற்றம் அடையும். மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் அறிவுரை கிடைக்கும். அதிக வளர்ச்சியை எதிர்நோக்கலாம். ஸ்காலர்ஷிப் போன்றவை கிடைக்கும். விவசாயிகளுக்கு மஞ்சள், பயிறு வகைகள், துவரை, சோளம், தக்காளி, பழ வகைகள் மூலம் நல்ல வருவாய் பெருகும். பால் பண்ணை மூலமும் நல்ல வருவாய் கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் சிறப்பாக இருக்கும். கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். பெண்கள் நல்ல வசதியோடு காணப்படுவீர்கள். சுற்றுலா, விருந்து, விழா என சென்று வருவீர்கள். திருமணமாகாமல் இருக்கும் பெண்களுக்கு திருமணம் கைகூடும். அதுவும் நல்ல வரனாக அமையும். குழந்தைகளால் மகிழ்ச்சி காண்பீர்கள். புதிய நகை, ஆடைகள் போன்றவை கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் உங்கள் மேன்மையை அறிந்து சரணடையும் நிலை வரலாம். வேலைக்கு செல்லும் பெண்கள் சிறப்பான பலனை பெறுவீர்கள். வேலையில் நிம்மதியும் திருப்தியும் கிடைக்கும். சுய தொழில் செய்து வரும் பெண்களுக்கு சகோதரர்களின் ஆதரவு இருக்கும். அவர்களால் பொருள் சேரும். உடல் நலம் சிறப்பாக இருக்கும். இந்த கன்னியாராசி அன்பர்கள் ராகுவுக்கு அர்ச்சனை செய்துவார்கள். ராகு காலத்தில் பைரவருக்கு பூஜை செய்யுங்கள். நாகதேவதையை வணங்கி வாருங்கள். ராகுவுக்கு நீல நிற வஸ்திரத்தை சாத்தி அர்ச்சனை செய்யுங்கள். ஏழைகளுக்கு உழுது தானம் செய்யுங்கள். குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். சிவாலயம் சென்று தட்சிணாமூர்த்தியை வணங்கி வாருங்கள். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.